மேதெல்லாம் பழிய போடுவாங்க. பழிய போட்டுக்கிட்டு அவன் போயிட்டான். ரொம்ப தூரம் போனதும் அந்த தேசத்தில் இருக்க ஒரு முதிர் வயதுள்ள ஒரு தீர்க்கதரிசி இவனை சந்திக்கிறான். இவன் ஒரு மரத்தடியில் களைத்து போயிருக்கிறான், சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த இவர் வராரு, அந்த தீர்க்கதரிசி வராரு. உடனே உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், தீர்க்கதரிசனம் உரைச்சதுமே நிறைவேறிச்சே, வெடிச்சு செதறி போச்சே, ராஜாக்கா கை உன்னை பிடிக்க வந்த கை அப்படியே இரும மாதிரி நின்றுதே, பிரைஸ்லான்னு சொல்லிட்டு நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு விருந்து வச்சு தண்ணி குடிக்க வச்சு உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு. அப்பவும் என்ன சொல்கிறான், என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திரும்பி பார்க்காமலும் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் போன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இல்லைன்னா தான் சாப்பிட்ருப்பேன். இதான விஷயம். ஒரு சாப்பாடு தாகம், ஒரு உலகத்தினுடைய தாகம். உடனே அவன் ஒரு பொய் சொல்லுவான். அந்த ஆண்டவர் தான் எனக்கிட்ட சொல்லியிருக்காரு உனக்கு சாப்பாடு தர்றதுக்குன்னு. இது எப்படி இருக்கு? அந்த ஆண்டவர் தான் உனக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறதுக்கு சொல்லியிருக்காருன்னு. உடனே இவன் என்ன செய்யணும்? அப்படியா? அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையா, உங்கள்கிட்ட சொன்னார், இன்னும் கேட்கணும்ல. அவன் கேட்கல, அப்படியே சொன்னார், வா 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 போயிடுவோம். அவன் பின்னாடியே போனான். பின்னாடி போய் நல்ல சாப்பாடும் நல்ல ஆட்டுக்க தொடச்சந்தையும் கடித்து கிழிக்கிறத முன்னாடி அதே தீர்க்கதரிசி சொல்லுவான், சிங்கத்தை வச்சு ஆண்டவர் ஒன்றை கொன்று போட போகிறார். ஆகவே இவனை சீக்கிரம் அனுப்பிடு, ஓம் வீட்டிலேருந்து அனுப்பிடுன்னு. உடனே நீ சாப்பிட்டது பாதி சாப்பிட பாதின்னு அவனை ஏற்றி ஒரு கழுதைக்கு மேலே ஏற்றி அங்கே விட்டான். அவன் போனான். போகிற வழியில் சிங்கம் வந்தது. கழுதையை கொல்லலை, இவனை கொன்று புதைச்சி கொன்று போட்டுதாங்க. கீழ்ப்படியலைன்னா சாவுதான் ஆதாயம். அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கே இந்த கதின்னா அப்பாவி விசுவாசிகளுக்கு என்ன நடக்கும்? அவை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நட்டபுங்கள் என்பதுதான் வேதவசனம். என் வார்த்தையை கண்டு நட்டுங்குங்கள். ஆனால் அவனுக்குள்ள அந்தி கிறிஸ்து பிரவேசித்தான். அதான் ரகசியம். அந்தி கிறிஸ்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், நிறைவேறி விட்டது. அந்தி கிறிஸ்து நான் சாப்பிட்டா பரவாயில்ல, உன் உடம்பு இழைச்சி போகுது, நல்லா பசி எடு, சாப்பிட்டா பரவாயில்ல, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டாரா, நீ சாப்பிட்டுக்கலான்னு சொன்னார். அதனால தான் அந்த ஆதங்கத்தில் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை ஏன் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணோம்? கர்த்தருடைய சொல்ல கேளாதவன் வேரோட பிடுங்கி எரிந்து அழிக்கப்படுவான். அதான் சத்தியம். அழிச்சார்களா? வசனம் மெய்யாச்சா? வசனம் ஒன்றும் பொய் ஆகி போவதில்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் நடக்கணும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு மதுரமாய் வருகிறது, உங்களுக்கு ஆயுதமாக வருகிறது, சுத்திகரிப்பு ஆலையாக வருகிறது. அதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டும். யாராகிலும் பயப்படலைன்னா சம்பவம் நடந்து முடிஞ்சிடும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். அல்லேலூயா. இப்போ ஒரு பாவம் செய்கிற மனிதன் மரித்து போனான் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவனை அடக்கம் பண்ணலாம். அவனுடைய ஆவியை யார் அடக்கம் பண்ணுறது? யாராவது அடக்கம் பண்ண முடியுமா? முடியாது. அந்த ஆவி என்ன செய்யும்? அந்த வீட்டில் ஒரு மனுஷனை கொண்டு போயாச்சு, அடுத்த மனுஷியை கொண்டு போகிறதுக்கு அதை பிளான் பண்ணோம். அதானே பிசாசலுக்கு தந்துறான். அல்லேலூயா. ஆகவே பாவம் செய்த மனிதன் பரிசுத்தம் அடைந்து மறைந்தால் இந்த ஆவிகள் அழிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆவிகள் அழிக்கப்படுவதற்கு தான் ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 76 11 12 சத்தமாக ஒருவர் வாசிக்கலாம். எஸ். அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். ஆமென். இவர் என்ன சொல்றாருன்னா, பிரபுக்களின் ஆவியை அடக்குவேன். எப்போ அடக்குவேன்? பொருத்தனை வந்தால் தான் அடக்குவேன். இதான் சத்தியம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க 10 நாள் உபவாசம் இருந்தால் பேயெல்லாம் ஓட்டிடுவார், ராத்திரி அமாவாசைக்கு ஜெபம் பண்ணுனா பேயெல்லாம் ஓடும், பௌர்ணமிக்கு ஓடினா ஓடும், இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு சபைகள், நிறைய சபைகள் இருக்கிறது. இங்கே வசனமாகும். நீ ஜெபித்தால் முக்கியமல்ல, நீ திருந்தினால் முக்கியம், நீ கீழ்ப்படிந்தால் முக்கியம். அப்போ ஆவிகள் எல்லாம் ஓடி போயிடும். அவர் எப்படி கீழ்ப்படியணும்? வசனத்தின் மூலம் தான் கீழ்ப்படிய வைப்பார். அப்போ ஒன்னிடத்தில் இருக்கிற ஆவிகளை அடக்கணும்னு சொன்னால் எனக்கு பொருத்தனையும் வரணும், காணிக்கையும் வரணும். இப்போ என்ன தெரியுது? பொருத்தனை வேறு, காணிக்கை வேறு. அல்லேலூயா. காணிக்கை நீங்கள் கொடுப்பது, நீங்கள் எவ்வளவா மனம் வந்து கொடுக்கறதெல்லாம் காணிக்கை. பொருத்தனை மட்டும் அவர் கேட்பார், நீங்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எப்போ ஆவி அடக்குவார்? பிரபுக்கள் என்ன? தேவர்கள். இந்த தேவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கிரிகள், பொல்லாத ஆவிகள், அதை அடக்கணும்னா எனக்கு வர வேண்டியது வரணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. ஆக வேதத்தின்படி தான் ஒரு ஆவிகளை அழிக்க முடியும். நம்முடைய சரீரங்களில் கிரியை செய்கிற ஆவிகளை இப்படித்தான் அழிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படித்தான் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. இன்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து எடுப்போம். 23ஆம் அதிகாரத்தில் ஒரு எனக்கு பிடித்த ஒரு வேதவசனம் 23 படிங்க. 33, 34 அப்படி. கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரி ஆனாலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதை பாரம் என்று அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நெக்ஸ்ட். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும் ஆசாரியன் ஆகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான வேத வசனம். திரும்ப வாசி, ரெண்டையும் சேர்த்து வாசி. கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகலும் ஒரு தீர்க்கதரிசியாகலும் ஒரு ஆசாரியனாகலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகலும் ஆசாரியனாகலும் ஜனமாகலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உற்சவமாக ஏற்றலாம். அல்லேலூயா. அழகாக சொல்லப்படுகிறது. நாமெல்லாம் குடும்பங்களில் நமக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி இல்லையா? கிறிஸ்தவர்கள் தான் பிரச்சனை ஜாஸ்தி. அவங்களுக்கு பேய்கள் சப்போர்ட்டு செய்யும், நமக்கு பேய்கள் எதிரானிக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியில்லைன்னா ஆண்டவரும் எதிரானிப்பார், அந்த கிறிஸ்துவரை எதிரானிப்பான். அப்போ முப்பெரும் அடிகளாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அப்போது நமக்கு வீட்டில் நெருக்கம் வரும்போது, இல்லை வீட்டில் கடன் பாரம் வரும்போது, இல்லை வீட்டில் கொள்ளை வியாதி வரும்போது, இல்லை வீட்டில் ஒரு இழப்பு ஏற்படும் போது எல்லாம் அந்த கர்த்தரால் வந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் இப்போ கர்த்தருக்கு கொடுத்து கொடுத்து நான் கடனாளி ஆகிட்டேன்னு சொல்லுவோம். இல்லை கர்த்தருக்கு சபைக்கு போய் 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 நான் அழிஞ்சே போயிட்டேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது கர்த்தரால் வரும் பாரம் என்று நீங்கள் ஒருவரும் சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் நானே சொல்லியிருக்கிறேன், ஏகப்பட்ட கடனுக்கு நான் சொந்தக்காரன், ஊழியம் செய்தே கடனுக்கு சொந்தக்காரன்னு நானே சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நானும் கூட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொன்னவர்களும் திருந்த வேண்டும், இனி சொல்லாமலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான். ஆனால் கர்த்தர் செய்தார் இந்த பாவத்தை, இதுக்கு காரணம் கர்த்தர், இதுக்கு காரணம் கர்த்தர்னு சொல்லக்கூடாது. கர்த்தரால் வரும் பாரம் என்று சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அப்படி சொன்னால் வீட்டாரையும் தண்டிப்பேன், உன்னையும் தண்டிப்பேன்னு தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் மேலே ஏன் பழிய போடுறோம்? ஏன் பழிய போடணும்? எல்லாம் அவரால் வந்ததுன்னு. இந்த சபைக்கு போனதுனால வந்தது, சர்ச்சுக்கு போனதுனால வந்தது. இப்போ ஒருவேளை நீங்கள் இங்கே வெளியூரில் நீங்கள் வந்திருப்பீங்க, அங்கே வீட்டில் போனால் ஏகப்பட்ட நஷ்டம் இருக்கும். அந்த வீட்டிலேருந்து ஒருவன் சொல்லுவாங்க, நீ அங்கே சர்ச்சுக்கு போனாலும் இங்கே ஏகப்பட்ட நஷ்டம்னு சொல்லுவாங்க. இல்லை நீ சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் இந்த ஆபத்துலேருந்து தப்பு வச்சுக்கிறலான்னு சொல்லிடுவாங்க. அவன் அனுப்பி இதெல்லாம் கர்த்தரால் வந்து, கர்த்தரை தேட போய் தானே எவ்வளோ பிரச்சனை. ஆனால் கர்த்தரை தேடினா இருக்கிற பிரச்சனை தீரும், புதுசாக ஒரு பிரச்சனை வராது.
வாழ்க்கை முழுக்க பிரச்சனை இல்லாமல் இருக்க தான் கர்த்தரை தேடுகிறோம். அவன் எக்காரணத்திலும் இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லக்கூடாது, ஒருவனும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? உன்னையும் தண்டிப்பேன், வீட்டாரையும் தண்டிப்பேன். அது ஜனமாகிலும் ஊழியக்காரன் ஆகிலும் தீர்க்கதரிசி ஆகிலும் 3 பேருக்கு சொல்லிக்கிறேன். ஜனம் என்பது நீங்கள், ஊழியக்காரன் என்பது நாங்கள். இப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், லேவியரானாலும், சபை போதகராக இருந்தாலும் இது கர்த்தரால் வந்துன்னு சொல்லவே வாயால் சொல்லாதீங்க அப்படின்னு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அப்படி சொன்னால் தண்டிப்பேன், உங்களை தண்டிப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்துக்கும் அடுத்த வசனத்தை வாசி. 36. கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. ஆமென். அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அது ஏனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். அல்லேலூயா. திரும்ப சத்தமா வாசி. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அது ஏனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். அல்லேலூயா. ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கர்த்தரால் வந்தது என்று ஒருவரும் இனிமேல் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நீ சொல்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பாரம் அதிகமாகி போகும்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து எக்காரணத்தில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நீங்களாகவே புரட்டி போடுகிறீர்கள் அர்த்தம். நீங்களாக விசுவசிக்காமல் அதை அழித்து விடுகிறீர்கள் அர்த்தம். உங்கள் வாயினால் புலம்பும் போது உங்களுக்கு அவர் செய்வேன்னு இருக்கிற காரியங்கள் செய்யாமல் இருப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்களாகவே புரட்டி போடுகிறீர்கள், இல்லாமல் ஆக்குகிறீர்கள். ஆகவே கர்த்தரால் வருகிற இந்த சாபம், இந்த கர்த்தரால் வருகிற இந்த பாரம் என்று எக்காலத்திலும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்களே தூக்கி வீசுகிறீர்கள் அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். அவர் சொல்லியிருப்பார், ஜனவரி மாதம் சொல்லியிருப்பார், நீ இடது பருவம் வலது பருவம் பழுகி பெருகுவான்னு சொல்லியிருப்பார். வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பார். வறட்சியான காலங்களிலும் கூட ஆற்றோரம் நடப்பட்ட செடியை போல நீ இருப்பாயின்னு சொல்லியிருப்பார். அவன் கொஞ்சம் சோதனை நடந்து கொண்டு இருக்கும். மண்ணை தோண்டினா தான் செடியை வைக்க முடியும், தோண்ட மாட்டேன்னா செடி வைக்க முடியாது இல்லையா? ஆகவே ஒரு சோதனை இல்லாமல் எதுவுமே கிடையாது. கிணற வெட்டினா தான் தண்ணி கிடைக்கும். 3 அடியை வெட்டிட்டு தண்ணி வரலன்னு சொன்னால் நீ அந்த கிறிஸ்துவ. தண்ணி கிடைக்கும் வரையும் வெட்டுறது தான் ஏசு கிறிஸ்துனுடைய வேதவசனம். ஹல்லேலூயா. கிடைக்கும் வரைக்கும் உத்தமத்தோடு நீதியாய் வசனத்தை புரட்டாமல் கீழ்ப்பணிந்திருந்தால் அவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ சாலமோன் ஞானத்தை மட்டும்தானே கேட்டார், சொல்லாதையும் செய்தார்ல. ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்தார்ல. ஐஸ்வர்யத்தை அவன் கேட்டானா? கேட்கல. ஆனால் அவராக கொடுத்தார். அப்படி அவராக தருவார். ஐஸ்வர்யம் என்பது அவரால் வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையே கூட்டாது. அவர் ஏற்ற வேலை ஏற்ற நேரத்தில் அவர் தருவார். இந்நாள் வரைக்கும் இப்படி தான் நடத்துவார். பஞ்சத்தில் நடத்துவார், தரித்திரத்தில் நடத்துவார், நெருக்கத்தில் நடத்துவார், ஒட்டுக்கத்தில் நடத்துவார், பாலைவனத்தில் நடத்துவார், பள்ளத்தாக்கில் நடத்துவார், அப்புறம் தான் கண்மலையில் நடத்துவார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இவ்வளோ தாண்டா தான் கண்மலை. அதுக்கப்புறம் சொல்லுவார், அங்கே உயர்த்தி ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லுவார். கண்மலையில் நம்ம வீடு கட்டினா ஒருவராலும் அழிக்க முடியாது. பள்ளத்தாக்கில் வீடு கட்டினா மணல் வீடுக்கு சமம். அல்லேலூயா. அவை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா அதை கூட்டவோ குறைக்கவோ எந்த தீய சக்திகளாலும் முடியாது. அல்லேலூயா. அவை கர்த்தருக்குள்ளே பிரவேசித்து வாழ ஆரம்பித்து பாருங்கள், வாழ்க்கையில் வெளிச்சங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 38வது வசனம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. நெக்ஸ்ட். ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து
உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில் புயல் அடிக்கலாம், வாழ்க்கையில் புயல் அடிக்கலாம், சூறாவளி வரலாம், நம்ம நினைத்திராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படி நடந்தால் கூட இப்போவும் சொல்கிறேன், கர்த்தரால் வந்த பாரம்னு சொல்லாது இருப்பீர்களாக. அப்படி சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வார், உங்களை மறக்கவே மறந்து என்ன சொல்கிறாரு, நான் மறந்து விடுவேன்னு மட்டும் சொல்லலை, உண்மையிலே மறக்கவே மறந்து ஜீவிதத்திலே உங்களை பரவாயில்ல திரும்பி பார்க்க மாட்டேன், நிச்சயமாக மறந்து விடுவேன் உங்களை. அப்போ அன்னைக்கு